முக்கையா, போலீஸ் வந்தாச்சு. இனிமே எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ அமைதியாரு. இத பாருங்க, பொண்ணு பறிக்கிறதும் கொதிக்க தான் செய்வான். நாம தான் அடங்கி போகணும். கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கம் தலை வச்சு படுக்காம இருக்கிறது நல்லது. ஆமா, எதுவா இருந்தாலும் அருவா வெட்டு குத்துன்னு போகாம உட்காந்து பேசி அமைதியா தீர்த்துக்குவோம். உட்கார்ந்து பேசலாங்க. கருப்பட்டி கட்டில பிடிப்போம். உட்காருங்க தாத்தா. விடி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். களவாணி பயல மண்டபம் ஒன்னாவதாண்டா இவ்வளவு வந்துச்சு. என்ன மச்சான் இங்க வந்து நிக்கிறீங்க? தலைமுறையா தலை நிமிர்ந்து நின்ன பரம்பரை கௌரவத்தையே தலைவலிய வச்சுட்டாலே மாப்பிள்ள. நம்ம பொண்ணு நம்ம குடும்ப கௌரவத்தை நினைச்சிருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காதனே. அழகு மீனா நம்ம வயிற்றிலேயே பிறக்கலன்னு நினைச்சுக்கங்க, எல்லாம் சரியாயிடுங்க. பிறக்கலன்னு நினைக்கிறது என்ன, அவ செத்துட்டாள்னு நினைச்சுக்கிறேன். மீனா, மீனா, அழகு மீனா, செல்லமே, எங்கம்மா இருக்க? அப்பாவை ஏமாத்தாத மீனா. மீனா, என்னங்க மீனா, ஓ நீயா? என்னங்க பொண்ணு ஞாபகம் வந்துருச்சா? நேத்து வந்த பயலுக்காக பெத்து வளர்த்த ஆத்தாப்பனே மறந்துட்டு போயிட்டாள்ல, அத நினைச்சாதான் அம்மா ரொம்ப கவலையா இருக்கு. என்னங்க இது, எதுக்குமே கலங்காத நீங்க இப்படி கலங்குறீங்களே. பொட்ட புள்ளன்னு இருந்தா இன்னொருத்த வீட்டுக்கு போறவ தானே, போயிட்டா அத நினைச்சு இனிமே ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க சாப்பிடலாம், வாங்க. இந்தாங்க. என்னங்க, பிள்ளைய பார்த்து மாசக்கணக்காச்சு. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாஸ்தவம் தான். அந்த பொண்ணுரங்கம் போலீஸ்க்கு பயந்து பொட்டி பாம்பா அடங்கி கிடந்தாலும் அவனோட ஆளுங்கள்லாம் கண்கொத்தி பாம்பா அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வெடிக்கலங்கிறதுக்காக வேட்டு சரியில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அது உள்ளுக்குள்ள கணிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பொண்ணுரங்கம் நம்ம குடும்பத்தோட கருவா இருக்கணும்னு துடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இந்த நேரத்துல போகாம இருக்கிறது தான் நல்லது. சரிங்க, பிள்ளைய பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். கடவுளே, என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும். இன்னச்சாமிட்ட இருந்து ஒரு தகவலும் வரலையே. ஒருவேளை நம்மளெல்லாம் மறந்துட்டானா? சேச்சே, அதெல்லாம் மறக்க மாட்டான்டா. ஹலோ மச்சான், எப்படா இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. இப்படி ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை இவ்வளவு சீக்கிரம் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ரொம்ப சந்தோஷம்டா மச்சான். மச்சான் வாழ்த்துக்கள்டா. ஆனா பாத்து கண்டிப்பா இருக்கேன்டா. என்னடா கத்தி கலட்ட பண்ணி கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயமா? சந்தோஷமான விஷயம் என்னது? ரொம்ப சந்தோஷமான விஷயமா? கூச்சல் கேட்டேன்னு சொல்லுடா, என்ன விஷயம்? ஐயோ, இதை நீங்க கேட்டீங்கன்னா கும்மி அடிச்சு குதிப்பீங்க. சொல்றா. அப்பா இப்படி எல்லாம் நீங்க மாட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு. நீங்க தாத்தா ஆயிட்டீங்க, நீங்க பாட்டி ஆயிட்டீங்க. எல்லாம் சந்தோஷம்டா. போல் இருக்கு. மொத்தமா அரிசி பருப்பு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வை, நாம போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயா, நாங்கெல்லாம் வரோம்யா. டேய் சும்மாறா, பொண்ணு தங்கத்துக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப விவகாரமா போகும். அப்பா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. சின்னசாமியே அழகு மீனாவே நாங்க ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கோம். டேய் வாங்கடா. சொல்றப்பா. ஐயா, என்ன ஆண்டிக்கால? நம்ம அழகு மீனா சிறுமலையில இருக்கான். இப்ப கர்ப்பமா இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அப்படியா? சரி நீ போ. என்னங்க அவன் என்ன சொல்லிட்டு போறான்? நமக்கு பிறந்துச்சு ஒரு சாத்தான், அது கர்ப்பமா இருக்கான். அப்படியா? நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், தெய்வம் ஒண்ணு நினைக்கிறோம். ஒரு காவாலி பேர் நம்ம தோத்து போயிட்டோமே. யாரும் யாருக்கிட்டையும் தோக்கலங்க. அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை.
அவளுக்கு புடிச்சு போய் புள்ளத்தாச்சியாவும் ஆயிட்டா. இனிமே அவளை நினைச்சு வேதனைப்படுறது எள்ளளவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் இந்த ஜென்மத்துல அவ மேல இருக்க கோபம் எனக்கு ஆறாது, அடங்காது. போ போ, நீ போ வேலையை பாரு. சுத்தமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? இப்போ புறப்பட்டாதான் பொழுதுக்குள்ள மலைக்கு போய் சேர முடியும். எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. முறுக்கு, அதிரசம், பணியாரம் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. போற வழியில கொஞ்சம் அரசருக்கு மட்டும் வாங்கிட்டு போனா போதும். சரி சரி, புறப்படு. சீக்கிரம் எந்திரி பிள்ளை. போலாமா? போலாமாவா? எங்க போறது? அப்பு நீ வந்துட்டேன்னா இங்க இருக்கிற ஆடு மாடெல்லாம் யார் பாத்துக்கிறது? அப்புறம் போற வரவெல்லாம் ஆளுக்கு 4 ஆட்டை தூக்கிட்டு போயிருவான். புரிஞ்சுதா? அதனால நாங்க போய் பாத்துட்டு வந்து உனக்கு விஷயம் சொல்றோம். நீ இங்க இருந்து வீட்டை பாத்துக்கோ. சரிப்பா. அப்படியே போற வழியில தேனியில கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு போ. புள்ளதாச்சி பொண்ணு ஆசையா சாப்பிடும். சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம். வரேன் மாமா. சரிம்மா. இப்ப எல்லாம் போறாங்களே, நம்மளும் போய் நேர்ல புள்ளைய பார்த்துட்டு வருவோம்னு ஆசைப்பட்டா விட மாட்டேங்கிறாங்களே. வயசானாலே வாசல்ல தூக்கி போட்டுருவாங்க. இவன் எனக்கு நிரந்தரமா வாட்ச்மேன் வேலையே கொடுத்துட்டான். என்னங்க, பெத்த மனசு பெத்து புள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. என்னதான் அழகு மீனா நம்மள விட்டு போயிருந்தாலும் இப்ப வாயும் வயிறுமா இருக்கா. மனசு கேக்கல, ஒரு எட்டு பாத்துட்டு வர்றது நல்லதுங்க. இந்த குடும்பத்தோட கௌரவம், மானம், மரியாதை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு போனாலே அவளுக்கு நமக்கு என்ன இருக்கு? அவளுக்கு நமக்கு வேணா இப்ப ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ஆனா அவ உங்க பொண்ணு இல்லன்னு ஆயிடுமாங்க. அவன் என் மகளே இல்லன்னு தலைமொழிகிட்டானே. வாஸ்தவம் தாங்க. செத்து போயிருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். ஆனா இன்னும் உசுரோட தானங்க இருக்கா. பத்தாவதுக்கு இன்னொரு உசுறு வேற. பார்த்தா இந்த பிரிவில தானங்க பார்க்க முடியும். இன்னொரு பிரிவிலையா பார்க்க போறோம்? சரின்னு சொல்லுங்க. மகளை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்ட, பார்த்துட்டு வந்துருவோம். வா சரி, வா போலாம். அம்மா, வாங்கப்பா, வாங்கம்மா. என்னப்பா திடீர்னு இவ்வளவு தூரம்? வாங்கம்மா. எல்லாம் உங்களை பார்க்கத்தான். ரசதி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லாதான் இருக்கிறோம். என்ன, எங்க பக்கத்துல நீங்க 2 பேரும் இல்லாததுதான் குறை. என்னப்பா இது, ஒரே அடியா ஒரு தகவலும் சொல்லாம இருந்துட்ட? இங்க ஒரு குறையும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஜெயராஜ் அண்ணன் புண்ணியம் இந்த இடத்துல நாங்க சந்தோஷமா இருக்கோம்ப்பா. தல புள்ள வாந்தி மயக்கம் தொந்தரவு பண்ணிருக்குமே, எப்படி சமாளிச்ச? எப்படி எல்லாமோ சமாளிச்சிட்டோம். ஆத்தா அப்ப அத்தனை பேர் இருந்தோம், அனாத மாதிரி இருந்துட்டோம். ஆத்தாடி, வாயு வயிறுமா இருக்கும்போது வருத்தப்படக்கூடாது. இனிமே உனக்கு எந்த குறையும் வராது. அம்மாடி, உனக்காக அதிரசம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அப்புறம் அப்பம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தம்மா, இது சாப்பிடு. சாப்பிடுமா. ஏ ராசாத்தி,
இப்ப நாங்க சண்டைக்காரங்களா வரல, சம்பந்தியா வந்திருக்கோம். நீங்க சொல்றது உண்மைதானா? என்னதான் ரோஷக்காரங்களா இருந்தாலும் பொண்ணை பெத்துட்டோமே, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்க. உங்க குடும்ப கௌரவத்தை குலைச்ச எங்களோட கை கொடுக்க வந்திருக்கீங்களே, நீங்க மனுஷன் இல்ல, அதுக்கும் மேல. ஆமாங்க ஐயா, மன்னிக்க தெரிஞ்சவங்கள கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. எங்க பையன் செஞ்ச தப்ப மன்னிச்சு நீங்க எங்க குலதெய்வமா உயர்ந்து நிக்கிறீங்க. நாங்க சிரமத்தை கொடுத்துட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களை மன்னிச்சுதானே நாங்க இங்க வந்திருக்கோம். அழகு மீனா, வாமா. அம்மாடி, பாத்து. மன்னிச்சிடுமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கியா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இதான் பெத்த பாசங்கிறது. இந்த பாசத்துக்கு இடையில எதுவுமே நிக்காது. எவ்வளவு நாளாச்சு ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கடைசியில எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். என் ஒரே பொண்ணுடைய கல்யாணத்தை தான் செஞ்சு பார்க்க முடியல, வளகாப்பையாவது என் வீட்டுல ஒண்ணு செஞ்சு பாக்குறேனே. சரின்னு சொல்லுங்க. உங்க பொண்ணோட வளகாப்ப நடத்துறதுக்கு யார கேட்கணும்? தாராளமா கூட்டு போங்க. எப்ப உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுதோ அப்ப அனுப்பிச்சு வைங்க. டேய், எங்கடா பொண்ணை காணோம்? அப்பு, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நாங்க சிறுமலைக்கு சின்னசாமியை பார்க்க போனோமா, அங்க பொண்ணு அங்க வந்துட்டாரு. அப்புறம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. தம் பொண்ணோட கல்யாணத்தை தான் செஞ்சு பார்க்க முடியல, வளகாப்பாவது செஞ்சு பாக்குறேன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டாரு. அப்படியா? தாராளமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அமுச்சு வச்சுட்டு நேரா இங்க வந்துட்டோம். ஐயா சின்னசாமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் ஐயா. இனிமே இந்த ஊர்ல நீ பொசந்தவன் நான் பொசந்தவன் ஒரு பயனும் தம்பட்டம் அடிக்க மாட்டான். இனிமேலாவது சந்தோஷமா வாழ்வோம். உள்ளே உள்ள கூட்டிட்டு போ. பாப்பா, என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. சாப்பிடுமா. ஏன் தாயே, காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் தாத்தா தாத்தான்னு சுத்தி சுத்தி வருவியே. இந்த 7-8 மாசமா இந்த தாத்தாவை எப்படி தாயே மறந்திருந்த? உங்களை மறக்க முடியுமா தாத்தா? உங்களை நினைக்காத நாளே இல்ல. இந்தம்மா சாப்பிடு. அழகு மீனா, குழந்தையில இருந்து குமரி ஆகுற வரைக்கும் நான் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுவ. இப்ப நான் ஊட்டாம உன்னால சாப்பிட முடிஞ்சுதா? கொஞ்சம் கஷ்டமா தாமா இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல நீ எனக்கு ஊட்டி விடுற மாதிரி நினைச்சுக்குவேன். அந்த நினைப்பு கூட எனக்கு ஆறுதலா தாமா இருந்துச்சு. நாங்களா உன்னை தேடி வரலன்னா இந்த அம்மா அப்பா தாத்தாவை பார்க்க நீ வந்திருக்க மாட்டல்ல. ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்க எல்லாருக்கும் என் மேல இருக்கிற கோவம் போனதுக்கு அப்புறம் நிச்சயமா வந்திருப்பேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எது எப்படியோ, நான் சாகறதுக்குள்ள உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். இனிமே நான் செத்தாலும் நிம்மதியா சாவேன். ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டா செல்லம், நீ இல்லாம எத்தனை ராத்திரி இந்த கிழவன் தூங்காம தவிச்சிருக்கேன் தெரியுமா? எங்க உன்னை பார்க்க முடியாம போயிருமோன்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். அது போதும் தாயி எனக்கு. மறுபடியும் நான் உனக்கு என் கையால ஊட்டி விடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலமா. நான் கூட நினைச்சு பார்க்கலமா. அம்மா. என்னம்மா? அப்பா, அம்மா, தாத்தா, என் வீட்டுக்காரு, குழந்தை எல்லாரும் ஒன்னா இருக்கணுமா. அதான் என் ஆசை. இப்பதான் நாம எல்லாரும் ஒன்னாயிட்டோமே, இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்குமா. நீ கவலைப்படாத. அம்மாடி, உன் கல்யாணத்துக்காக ஆசை ஆசையா வாங்கின பட்டு புடவை கல்யாணத்துலதான் இதை கட்டி பார்க்க முடியல. இப்ப கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கட்டிட்டு வரியா? இதோ இப்ப கட்டிட்டு வரமா. பாத்துமா. போ. அம்மாடி, இப்ப எப்படி இருக்க தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. உங்க அப்பா பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னங்க என்னங்க, இங்க வந்து பாருங்களேன். என்னங்க இது, அருவாள கையுமா? போது நித்ரி, அவன் என்ன செஞ்சுட்டு நிக்கிறான்? என்னப்பா? அசிங்கத்தோட வாழ்ந்து அவனோட வாரிச வயித்துல சொம்பத்துட்டு வந்து நிக்கிறான். பொண்ணுடா, என்னப்பா பேசுற? அவனோட வாரிச தங்க தொட்டில போட்டு தாளாட்டுவேன் நினைச்சியா?
இல்ல அவளை இங்க கூட்டிட்டு வந்ததை கொலை பண்ணி சமாதி பண்ண. என்னையா பேசுற உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. போக மாட்டீங்க. நான் எதையும் ஓடி ஓடி வீணாயிரம் மூலங்களை பண்ண வச்சிடாத. ஓடி சின்னச்சாமியோட மணி பரம்பரை மானத்தை கட்டுட்டியடி. போ ஒழிஞ்சு போ. நான் சொல்ல கேட்காம அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டானே, என் தங்கத்தை கொன்னுட்டானே, என் குல விளக்கையே அழிச்சிட்டானே. சின்னசாமி சின்னசாமி சின்னசாமி, என்ன மாதிரி முத்து? அழகு மீனாவ அவங்க அப்பா வெட்டி கொன்னுட்டாயா? என்னடா சொல்ற? ஆமாயா, அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துட்டு தான் ஓடி வர. அந்த படுபாவை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம வெட்டி கொன்னுட்டாயா? கொலகார பாவி இப்படி கொண்டுட்டியாடா? என் பொண்ணே போட போற, நீ உயிரோடு இருக்க மாட்டான். சின்னசாமி உன்னையும் கொண்டுட்டானா? வளகாப்பு நடத்துறேன்னு சொல்லி வஞ்சகமா பேசி இங்க கூட்டிட்டு வந்து அநியாயமா இவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேடா. வாழ வேண்டிய வயசுல இப்படி அநியாயமா கொண்டுட்டியே. இந்த பாவம் சும்மா விடாது. மச்சான் போயிட்டாடா. என்னையா இது? ஆட்டுக்குட்டிகளை வெட்டி போடுற மாதிரி வெட்டி போட்டிருக்க. இன்ஸ்பெக்டர், என் பொண்ணை விட என் ஜாதி தான் முக்கியம். இந்த மண்ணை விட என் கௌரவம் தான் முக்கியம். என் கொலப்பொறுமையை கெடுத்த 2 நாய்களை நான் தான் வெட்டி கொள்ளேன். சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ ஏடு. கான்ஸ்டபிள், அருவாளவன்.
என்னங்க? இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. அம்சா, நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்து போயிடுச்சு. மறுபடி அவளுக்கு கல்யாணம் நடந்திருந்தா ஒரு பேரனும் பேத்திய பிறந்து அதுக்கு 10 வயசு ஆயிருக்கும். எல்லாம் கனவுல நடந்த மாதிரி ஆயிப்போச்சு. என் பிள்ளை பேசாம இருக்கிற, நான் செஞ்சது தப்பா? சரியா தப்பான கணக்கு வழக்கு பார்த்து என்ன ஆக போகுது? சிந்தின ரத்தம் சிந்தினதுதான். என் மேல உனக்கு இருந்த கோபம் இன்னும் தனி இல்ல. எனக்கு மாத்திரம் அழகு மீனா மேல பாசம் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சு என்ன கொலகாரன் ஆக்கிட்டாளே, கொலகாரன் ஆக்கிட்டாளே. என்ன அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அழறீங்களே. இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்துருக்கேனே. அமிதா, அமிதா, என்னங்க? என்னங்க ஆச்சு? நெஞ்செல்லாம் எரியுதுமா. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். கந்தசாமி, என்னங்க? என்னங்க பண்ணுங்க? முடியல, முடியலமா. கூட்டிட்டு வரேன். என்னங்க? ஐயோ ஐயோ ஐயோ, தாங்க முடியல, வயிற்று வலிக்குது. அம்மா அம்மா, காமாட்சி காமாட்சி, ஐயோ ஐயோ ஐயோ, வயிற்று வலிக்குது. ஐயோ ஐயோ, என்னாச்சுங்க? காலையில மனுஷன் கன்னிவாடி போட்டு வரட்டு போனாரு, திடீர்னு மனுஷன் நெஞ்சு வரண்டி சுருட்டு விழுந்துட்டாரப்பா. மனுஷ வாழ்க்கையில எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. என்ன அது, ஒரு நாளைக்கு 2 பேரும் மயக்கடிச்சு விடுறாங்க, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னப்பா நமக்கு புரிய மாட்டேங்குது. தண்ணி கூட சீக்கிரம் போயா, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. சீக்கிரம் முகத்தில் தண்ணி தெளி. என்ன வியாதின்னே தெரியலப்பா. அம்மா பார்த்த கோழி மாதிரி தெருவுக்கு 4 பேர் சுருண்டு விழுந்துகிட்டே இருக்கான். இது சாதாரண காய்ச்சலா இருந்தா நம்ம வைத்தியர் குடுக்கிற கஷாயத்துக்கே சரியா போயிருக்கும். பெரிய டாக்டருங்க குடுக்கிற மருந்துக்கே கட்டுப்பட மாட்டாங்க. இது வரைக்கும் செக்அப் பண்ண டாக்டர்களுக்கே இது என்ன வேதுன்னு தெரியலையாம. உலகத்திலே இல்லாத புதுவிதமான தொத்து நோயா இருக்கு. அதான் யாருக்கோ வந்த இந்த நோய் ஊர் பூரா பரவிருச்சுங்கப்பா. அப்போ அந்த நோயை குணப்படுத்தவே முடியாதா? வந்திருக்கிற நோய் என்ன நோயின்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு மருந்தே கண்டுபிடிப்பாங்க. அதுக்குள்ள ஒட்டுமொத்த உயிரையும் சுட்டிக்கிட்டு போயிடும் போல இருக்கே. என்ன செய்யறது, டாக்டருங்களே இந்த ஊருக்குள்ள வரதுக்கு பயப்படுறாங்க. தெய்வம் தான் இந்த கிராமத்து மக்களையும் கிராமத்தையும் காப்பாத்தணும். ஏன்பா ஏசுநாதரு எல்லா விதமான வியாதியும் குணப்படுத்துவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தடவை அதை முயற்சி பண்ணி பாப்போமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்தோம்னா நிச்சயம் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும். ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கும்னா அத உடனே செய்வோம். வாங்க போவோம். சரிங்கப்பா, வாங்க. வா. நீங்க? நாங்க கன்னிமானூத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். கன்னிமானத்து கிராமம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கலப்பு திருமணம் பண்ணதுக்காக ஒரு இளம் தம்பதியை வெட்டி கொன்னாங்களே, அந்த ஊரா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க ஊர்க்காரங்க எல்லாரும் நெஞ்சு வலி வைத்த வலின்னு சுருண்டு விடுறாங்க. பரிசோதனை பண்ண டாக்டருங்களும் இது பயங்கரமான தொத்து வியாதி, குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இயேசு சுவாமி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் குணப்படுத்துவாருன்னு கேள்விப்பட்டோம். அதாங்க ஐயா வந்தோம். உங்க கிராமத்துக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் இல்ல, பாவத்தினால வந்த சாபம். என்னையா சொல்றீங்க? ஆண்டவரோட படைப்புல எல்லாரையும் சமமா தான் படைச்சிருக்காரு. அப்படி இருக்க ஜாதிங்கிற பேரால ஒருத்தரை ஒருத்தர் தாழ்த்திக்கிறது, படைச்ச கடவுளையே
தாழ்த்துறதுக்கு சமம். அது மட்டும் இல்லாம வாழ வேண்டிய 2 பேரை கொடூரமான முறையில வெட்டி கொன்னதால இந்த பூமியில ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ரத்தத்துல உயிர் இருக்குன்னு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள ரத்தம் மண்ணுல சிந்தப்படுறது பாவம். அந்த பாவம் தான் சாபமாகி இப்ப உங்க கிராமத்தையே சூழ்ந்திருக்கு. சாதி வரி பிடிச்ச பொண்ணுரங்கம் தானே கொலை செஞ்சா, அதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களே. ஒரு கிராமத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க பாவம் செஞ்சா அந்த பாவம் அந்த கிராமத்தையே பாதிக்கும். ஒரு நகரத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க பாவம் செஞ்சா அந்த பாவம் அந்த நகரத்தையே பாதிக்கும். ஒரு தேசத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க பாவம் செஞ்சா அந்த பாவம் அந்த தேசத்தையே பாதிக்கும். ஏன் ஜாமி, உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் இதே கதிதானா? ஆமா, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சு அவர் சாயலாகவே மனுஷனையும் மனுஷியையும் படைச்சாரு. கர்த்தரால படைக்கப்பட்ட இந்த மனுஷன் அவருக்கு கீழ்ப்படியாததால அந்த பாவம் இந்த உலகத்துக்கே தீராத சாபம் ஆயிடுச்சு. இந்த பாவத்தை போக்குறதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து பூமியில ரத்தம் சிந்தினார். மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு இயேசு எதுக்காக ரத்தம் சிந்தணும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு வேதத்துல சொல்லி இருக்கு. மனுஷன் செஞ்ச பாவம் போகணும்னா பாவமில்லாத மனித ரத்தம் சிந்தப்படணும். அதுக்காகத்தான் பாவமில்லாத இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்தார். எங்க கிராமத்து பாவம் போக நாங்க என்னங்கய்யா செய்யணும்? காணிக்கு ஏதும் கொடுக்கணுமா? எங்க ஊர்ல இயேசுசாமிக்கு கோயில் கட்டி கிடா வெட்டி பொங்க வைக்கணுமா? வேற என்னங்கய்யா நாங்க பரிகாரம் செய்யணும்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து நீதிக்கு பிழைத்தார்னு விசுவாசித்து நாம செய்த பாவங்களை அவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டா போதும். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க எந்த கோயிலுக்குங்கயா போனோம்? அவர் தேடி நாம எங்கேயும் போக வேண்டாம். எங்க 2-3 பேர் ஒன்னா கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்க நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருந்த இடத்துல இருந்து இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், சிலுவையில சிந்தின ரத்தத்தால எங்களை கழுவும்னு கேட்டோம்னா நம்ம பாவங்களை அவர் மன்னிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படியோ எங்க கிராமம் காப்பாற்றப்படணும், எங்க கிராம மக்கள் காப்பாற்றப்படணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க. ஆமாங்க ஐயா, பாவசாபம் நீங்கி வருங்கால சந்ததியாவது நல்லா இருக்க ஏதாச்சும் வழி சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதாவது நீங்க அவரை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவால பாவங்களை மன்னிக்க முடியும்னு நம்பணும். நம்புறோம் ஐயா, நம்புறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்க விசுவாசத்தின்படியே அற்புதம் செய்வார். இன்னைக்கு சாயந்தரம் பாப சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்க உங்க கிராமத்து மக்களை ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை பண்ணி அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றி ஐயா. வரங்க ஐயா. எப்படிமா இருக்காரு? கை கால் எதுவுமே விளங்கல. நாம பேசுறது எதுவும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுவாரோன்னு கவலையா இருக்கு தம்பி. கவலைப்படாதீங்கம்மா, செத்தவங்களே இயேசுசாமி உயிரோட எழுப்பியிருக்காரு. இவரை கொண்டு போய் அவர் காலடியில் வச்சோம்னா அவர் நிச்சயம் சுகப்படுத்திடுவார். அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ராத்திரி நம்ம கிராமத்துக்கு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஊழியக்காரர் வராரு. அங்க கொண்டு போனா நிச்சயம் சுகமாயிடுமா? அசைவே இல்லாம இருக்காரு, இவரை எப்படி கொண்டு போறது? அந்த கவலை உங்களுக்கு வேணாமா, அதை நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே கட்டிலோட தூக்கிட்டு போயிடுறோம். ரொம்ப நன்றி தம்பி. கடவுளே, என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துப்பா.
the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் ஜாதி வித்தியாசம் பார்க்காம இப்படி ஒன்னா வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீங்க எல்லா காலமும் ஒன்னா இருந்திருந்தா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த தம்பதிகளோட படுகொலை நடந்திருக்காது. பாவமோ சாபமோ வியாதியும் இந்த கிராமத்தை சூழ்ந்திருக்காது. உங்களுக்கு வந்திருக்கிறது நோய் மட்டும் இல்ல, பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை. இந்த பாவத்தை போக்குறதுக்கு எந்த மருத்துவராலையும் முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவனால மட்டுமே முடியும். அதனால செஞ்ச பாவங்களை அறிக்கையிட்டு படுகொலையினால வந்த பாவங்களை மன்னியும் நோய்களை குணமாக்கும்னு சொல்லி கருணையும் இரக்கமும் கொண்ட ஆண்டவரிடம் இயேசுவிடம் மன்றாடுவோம். சிலுவையிலே நம் பாவங்களுக்காக சிந்தின கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய பாவ சாபங்களை போக்கும். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த மக்கள் அறியாமல் செய்த பாவங்களை மன்னியும். ஜாதி தீண்டாமை என்று இவர்கள் செய்த அத்தனை அக்கிரமங்களையும் மன்னியும் ஆண்டவரே. மூர்க்கத்தனமாக உமது விருப்பத்திற்கு மாறாக இவர்கள் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னியும். ஜீவனை எடுக்க இந்த உலகத்திலே ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை என்றீரே. இவர்கள் செய்த இந்த பாவங்களை, கொடூரமான பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். இயேசுவே, உம்மை சிலுவையிலே அறைந்து சிரசுவிலே முள்கிரீடம் வைத்து உடம்பெல்லாம் ரணமாக்கி கொலை செய்த கொடியவர்களை மன்னித்தீரே. இவர்கள் செய்த கொலைபாதகத்தை மன்னியும். மரணத்தை வென்ற தெய்வமே, மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கும் இந்த மக்களை காப்பாற்றும். எனது நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்றீரே. இப்பொழுது உமது நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். உமது விலையேற பெற்ற இரத்தத்தினாலே இந்த மக்களை குணமாக்கும். உமது வல்லமை இவர்கள் மீது இறங்குவதாக. உமது கிருபை இவர்கள் மீது இறங்குவதாக. பாவத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. சாபத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. நீரே சர்வ வல்லமை உடைய தேவன் என்பதை இவர்கள் அறியட்டும். இயேசுவே, மனமிறங்கி இவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அம்சா, 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 தெய்வமே, கடவுளே, கை கால் விளங்காம இருந்து எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த என் புருஷன் பொழைச்சிட்டாரு. ஏசப்பா, தேவனே, என் பிதாவே, என் தெய்வமே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நம்ம எல்லாரோட ஜபத்தையும் கேட்டு உங்க எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்திருக்காரு. ஒரு அற்புதம் நடந்திருக்கு. சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நோய்களிலிருந்து இவர்களை விடுதலை செய்தமைக்காக உமக்கு நன்றி. பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் இவர்களை விடுதலையாக்கியதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தராய் இருப்பதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி.